ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி இதெல்லாம் வச்சு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு வெஜிடபிள் குருமா மாரி செஞ்சுட்டு சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இது வந்து ரேஷன் கோதுமை மாவு தான். சப்பாத்தி நல்லா சூப்பராக நல்லா பஃபியாக வருது பாருங்கள். நல்லா எண்ணெய் விட்டு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டால் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. வெஜிடபிள் குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்புலாம் தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். தேங்காய்லாம் அரைச்சி சேர்க்கலை, தேங்காய் இல்லை, அதனால் தேங்காய் இல்லாமலே வெஜிடபிள் குருமா செஞ்சேன். ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருந்தது. இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த ரேஷன் கோதுமையில் செஞ்ச கோதுமை மாவில் செஞ்ச சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமா தான். உங்கள் வீட்டில் நைட்டு டிஃபன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பையனுக்கு ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு தான் நான் சாப்பிட்ணும். டாட்டா.